திக்குற்ற கீர்த்தி ராமானுசனை என் செய்வினையாம் மெய்க்குற்றம் நீக்கி விளங்கிய மேகத்தை மேவு நல்லோர் எக்குற்றவாளர் எது பிறப்பு ஏது இயல்பாக நின்றோர் அக்குற்றம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மையாட்கொள்ளுமே. ராமானுஜரிடம் இருக்கும் கூடிய பக்தி என்பது அவருடைய அடியார்கள் வரை போகிறது. ஏனென்றால் ராமானுஜர் உண்மையிலேயே என்னுடைய மெய்க்குற்றங்களை எல்லாம் நீக்கிய மேகமாக இருக்கக்கூடியவர். உலகமெங்கும் அவர் புகழ் பரவி இருக்கிறது. அப்படிப்பட்ட மேகத்தை யார் ஆசிரியத்து இருக்கிற நல்லார்களோ அவர்கள் யாரானாலும் சரி, அவர்கள் என்னை ஆட்கொள்ள தகுந்தவர்கள். அவர்கள் எக்குற்றவாளர் எது பிறப்பு ஏது இயல்பாக நின்றோர். அவர்களுக்கு என்ன பிறப்போ என்ன தொழிலோ இல்ல அவர்கள் என்ன பாபம் செய்தார்களோ எப்படி வேணுமானாலும் இருக்கட்டும், அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அவர்கள் ராமானுஜர் அடியார்கள் என்பது ஒன்றே எனக்கு போரும். அப்படியானால் அவர்கள் செய்கிற அக்குற்றம் அப்பிறப்பு அவ்வியல்பு அதுவே என்னை ஆட்கொள்ளும். அதாவது பகவத் ராமானுஜருடைய பக்தர்கள் அவர்கள் என்ன தொழில் செய்கிறார்கள், அவர்கள் என்ன பிறப்பிலே இருக்கிறார்கள், அவர்கள் என்ன நல்லவர்களா கெட்டவர்களா, இதையெல்லாம் பார்த்து நாம் அகலக்கூடாது. அவர் ராமானுஜ பக்தன்கிற ஒரே காரணத்தினாலே அந்த ராமானுஜ தாசராக நாம் இருக்க வேணும் அப்படிங்கிறதை தன்னுடைய அனுஷ்டானத்தின் மூலமாக காண்பிக்கிறார் அமுதனார். அதையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அவ தப்பு செய்யறவாளவே இருக்கட்டும், ஆனால் ராமானுஜ தாசன் சொன்னா அவருக்கு தாசன் தான். ஆக அவருடைய தொழிலோ பிறப்போ எனக்கு தடையாக இருக்க முடியாது